அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கடலூர் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒயிட் சிக்கன் குருமா தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுமாரி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு இது கொஞ்சம் பொரியுது. வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாவும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம். இந்த ஒயிட் குருமாவுக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கக்கூடாது. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட சின்ன சைஸ் தக்காளி நான் ஒன்று சேர்த்துருக்கேன். இதுக்கு நம்ம அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது. அதனால் நான் சின்ன சைஸ் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் புதினா மல்லி கொஞ்சம் சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கி வைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும். பார்த்திங்கன்னா இது கூட நம்ம கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒயிட் குருமாவில் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சால் அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரகத்தூள், மிளகுத்தூள். என்கிட்ட வெள்ளை மிளகு பொடி இல்லை, அதனால் நான் கருப்பு போட்டிருக்கேன், கருப்பு. அடுத்தது கொஞ்சமாக மசாலா பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் இதெல்லாம் சேர்க்காதீங்க. இது ஒயிட் குருமாங்கிறதுனால அதெல்லாம் போடக்கூடாது. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமாக தயிர் தான் ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா அவ்வளோவா டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் தயிர் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ நம்ம இதை கொதிக்க விடலாம் கொஞ்சம் நேரம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை இப்போ ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் நான் ஒரு 4 பச்சை மிளகா சேர்க்குறேன். ஏன்னா மிளகாத்தூள்லாம் சேர்க்காதனால 4 பச்சை மிளகா, முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இப்போ ஆனத்தோடு சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குருமாவோட சேர்த்துக்கலாம். குருமா பார்த்திங்கன்னா சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பற்றி நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் மல்லி தூவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. நான் எல்லாத்தையும் அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதுதான். பார்த்திங்கன்னா ஸ்மெல்லே ரொம்ப அசத்தலாக இருக்குது. இந்த ஒயிட் குருமாவுடைய சிக்கன் ஒயிட் குருமாவுடைய ஸ்மெல். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும்.
வீட்டு ஒயிட் குருமாக்கு பார்த்திங்கன்னா நான் கீ ரைஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. வாசனையே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. எங்கள் வீட்டு ஓகேங்களா, ரொம்ப சூப்பராக எல்லாம் சூப்பராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.